வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2015 ஒரு 4 கேள்விகள், 2018 ஒரு 11 கேள்விகள், மொத்தம் 15 கேள்விகள் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் உள்ள கேள்விகள். ஸோ நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, நிலச்சீர்திருத்தம் கீழ்கண்டவைகளில் எவற்றை முக்கியமாக அளித்தது? ஏ, நிலங்களில் உற்பத்தி திறன் அதிகரிக்க நிதி தருவது. பி, நில உடைமையாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. சி, நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கம் அளிப்பது. டி, விவசாயிகள் சிறு கடைகள் தொடங்க நிதி தருவது. சரியான பதில் சி, நிலங்களை உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. இரண்டாவது கேள்வி, பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறைமையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர்? ஏ, ஜவஹர்லால் நேரு. பி, மகாத்மா காந்திஜி. சி, எம் விஸ்வேஸ்வரய்யா. டி, பிசி மெகலபோனிஸ். சரியான பதில் சி, எம் விஸ்வேஸ்வரய்யா. மூன்றாவது கேள்வி, நோபல் பரிசு பெற்ற ஆசியாவைச் சேர்ந்த முதல் பொருளாதார நிபுணரின் பெயரினை குறிப்பிடுக. ஏ, சுப்பிரமணிய சந்திரசேகர். பி, ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென். சி, ஹர்கோவிந்த் குரானா. டி, சந்திரசேகர வெங்கட்ராமன். சரியான பதில் பி, ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென். நான்காவது கேள்வி, ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருவரிடமிருந்து விவரங்களை சேகரிப்பதற்கு பெயர்? ஏ, முழு கணிப்பு. பி, இரண்டாம் நிலை தரவுகள். சி, வினா தொகுதி. டி, தரவு சேகரிக்கும் முறை. சரியான பதில் ஏ, முழு கணிப்பு. இதுக்கப்புறம் 2018 உள்ள கேள்விகள் பார்க்கலாம். ஐந்தாவது கேள்வி, பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் நோக்கம், அதாவது குறிக்கோள் யாது? ஏ, அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகள் அமைத்தல். பி, தொலைத்தொடர்பு வசதிகளை அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்ப அமைத்தல். சி, அனைத்து பருவ காலங்களிலும் உணவு பாதுகாப்பு செய்தல். டி, எல்லோருக்கும் கல்வி வசதி ஏற்பாடு செய்தல். சரியான பதில் ஏ, அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகள் அமைத்தல். ஆறாவது கேள்வி, இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஏ, ஜனவரி 1, 1950. பி, ஜூலை 1, 1948. சி, ஜூன் 5, 1951. டி, மே 1, 1950. சரியான பதில் பி, ஜூலை 1, 1948. ஏழாவது கேள்வி, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? ஏ, பிஎஸ்என்எல். பி, இந்திய அஞ்சல் துறை. சி, இந்திய ரயில்வே துறை. டி, எண்ணெய் எரிவாயு நிறுவனம். சரியான பதில் சி, இந்திய ரயில்வே துறை. எட்டாவது கேள்வி, தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். வெண்மை புரட்சி பால், பசுமை புரட்சி உணவு தானியம், நீல புரட்சி மீன். டி, மஞ்சள் புரட்சி பூக்கள். சரியான பதில் டி, மஞ்சள் புரட்சி பூக்கள். ஒன்பதாவது கேள்வி, தேசிய வேளாண்மை கொள்கையானது ஆண்டுக்கு %% வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏ, 3%. பி, 4%. சி, 6%. டி, 8%. சரியான பதில் பி, 4%. பத்தாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது? ஏ, மீன்பிடி சுற்றுலா. பி, சுற்றுலாத்துறை. சி, ஆபரண தொழில். டி, கைவினைப் பொருட்கள். சரியான பதில் பி, சுற்றுலாத்துறை. 11வது கேள்வி, பின்வரும் வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது? ஏ, தேயிலை. பி, பாஸ்மதி அரிசி. சி, நறுமணமூட்டிகள். டி, பருத்தி. சரியான பதில் பி, பாஸ்மதி அரிசி. 12வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது? ஏ, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. பி, பிரதான் மந்திரி மகிழா யோஜனா. சி, ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். டி, மகிழா சமிருதி. சரியான பதில் டி, மகிழா சமிருதி. 13வது கேள்வி, மெட்ரோ ரயில் சேவை உள்ள இடம்? 1 சென்னை. 2 கோயம்புத்தூர். 3 திருச்சி. 4 மதுரை. ஏ, 1 மட்டும். பி, 1 மற்றும் 4. சி, 1 மற்றும் 2. டி, 2 மற்றும் 3. சரியான பதில் ஏ, 1 மட்டும். 14வது கேள்வி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NRGA வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை? ஏ, 50 நாட்கள். பி, 100 நாட்கள். சி, 150 நாட்கள். டி, 200 நாட்கள். சரியான பதில் பி, 100 நாட்கள்.
15வது கேள்வி. தங்க கைகுலுக்கும் திட்டம் இதனுடைய தொடர்புடையது. ஏ. கூட்டு நிறுவனங்களை உருவாக்குதல். பி. வெளிநாட்டு நிறுவனங்களை அழைத்தல். சி. அரசு நிறுவனங்களில் தனியார் முதலீடு. டி. விருப்ப ஓய்வு. சரியான பதில் டி. விருப்ப ஓய்வு. இது சின்ன வீடியோ தான். நம்ம அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் வந்து குரூப் 2ல் தனியாக உள்ள கேள்விகளை பார்ப்போம். நன்றி. குரூப் 2Aல நம்ம எடுத்து பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.